மாமா வாங்க வாங்க, நீங்களும் வாங்க 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 வாங்க. நான் எதுக்கு? விடு, என்னை விடு. ஐயோ போங்க மாமா, நானே அடிக்கிறேன். ஏய், அடி பாவிங்களா, இன்னுமா உங்க ஆட்ட முடியல? ஐயோ சுபத்ரா, இவங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியலமா. ஏய், ஏய், எதுக்கு இப்படி கடந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க? முத கீழே இறங்கு. ஐ, என் மாமாவே சொல்லிட்டாரு, நான் கீழே குதிச்சிடுறேன். சாரி 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 மாமா, சாரி மாமா, சாரி மாமா. இரு, இப்ப எதுக்கு நீ இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல. மாமா, நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் உடம்புல ஒரு புது எனர்ஜி கொடுத்துருச்சு மாமா. என்னால அது கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் இப்படி ஆடிட்டேன். சரி சரி, முத போய் இட்லியை சாப்பிடு. இல்ல மாமா, நான் போய் முதல்ல குளிச்சுட்டு கிளம்ப போறேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். குளிச்சிட்டு கிளம்புறியா? எங்க போற? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ பேசாம வீட்ல இருந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு. மாமா, வீட்ல இருந்தா சும்மா நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க மாமா. நான் உங்க கூட வந்தாதான் எனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுவும் இல்லாம எனக்குன்னு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்குள்ள உங்க மனசு நான் மாத்தணும் இல்லையா? அதுக்கு நான் உங்க கூட வரணும். ப்ளீஸ் மாமா. The same confidence, huh? Yes மாமா. Okay, let's see. யாரு ஜெயிக்க போறான்னு? நீயா இல்ல நானானு? என்ன தம்பி, அன்னைக்கு நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் என்ன, வாங்க உள்ள. இல்ல சார், நான் வந்தா உங்க பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க சார். ஆட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, வாங்க உள்ள. இல்ல சார், அது வந்து ஆட வாங்கன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல சார், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன யோசனை? வாங்க தம்பி உள்ள. அட வாங்க உள்ள. வாங்க தம்பி. கோதாவரி, கோதாவரி. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. எங்க தம்பி ஏன் உம்மன் இருக்காரு? அது ஒண்ணு இல்ல கோதாவரி, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு தம்பி வருத்தப்பட்டு இருக்காரு. வருத்தப்பட வேண்டிய கழுதையே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, நீங்க ஏன் தம்பி உம்மன் இருக்கீங்க? நல்ல மனசுக்காரங்க அப்படிதானமா வருத்தப்படுவாங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். அட இருங்க தம்பி, அன்னைக்குதான் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்காவது இருந்து பூரி சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல ஆண்டி, எனக்கு வேண்டாம். ஏன்பா, திரும்பவும் பூரிக்கட்டையில அடி வாங்குவோங்கிற பயமா? அப்படி இல்ல சார். ஒரு தடவை வாங்கினதுக்கே இப்படி அலறிய, நான்லாம் காலை முழுக்க வாங்கிட்டு இருக்கேன். என் உடம்பு இப்படி புஷ்டியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பூரிக்கட்டையில அடி வாங்கியே என் உடம்பு வீங்கி போச்சு. அப்பாடா, தம்பி சிரிச்சிட்டாரு கோதாவரி. நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு, முதல்ல காஃபி கொடுத்து அனுப்பு. சரிங்க, எடுத்துட்டு வரேன். ஆண்டி, காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. தம்பி, காஃபி சாப்பிட்டுட்டு இருங்க, போன் பேசிட்டு. ஓகே சார். ஹலோ. என்னம்மா, சப்பாத்தியா? பூரி. ஹை, சூப்பர்மா, தேங்க் யூ. உனக்கு இல்ல, பின்ன அந்த வெங்கட் தம்பிக்கு. அவன் எதுக்குமா இப்ப இங்க வந்தான்? அப்படியே அடிச்சேன்னா பாரு, எப்ப பாரு அவன் இவன்ட்டு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி இப்படிதான் பேசுவியா? அடிச்ச அடியோட வலி கண்ணத்துல இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, அவனும் தானம்மா தப்பு பண்ணா, என்னமோ நான் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி சொல்ற. ஏய், அந்த புள்ளியோட முகத்தை பாருடி, அத போய் தப்பு பண்ற புள்ளன்னு சொல்ற? நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. அம்மா, ஊர் உலகத்துல தான் புள்ள தப்பே பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்காத அம்மாவை தான் நான் பாத்திருக்கேன். ஆனா புள்ள தப்பே பண்ணலனாலும் நீதான் தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்ற அம்மாவை நான் இங்க தாமா பாக்குறேன். உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லம்மா. இந்தா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த காஃபியை கொண்டு போய் அந்த தம்பி கிட்ட கொடு. காஃபியை கொடுத்துட்டு அவர்கிட்ட சாரியை கேளு. நான் சாரி கேட்கணுமாமா? அம்மா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றமா, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? நல்லா கழுதி அட்டையில சுத்திக்கிட்டு இருக்க. சரி, காஃபி ஆறிட போகுது, போ கொண்டு போய் கொடு. போடி. இவ ஒருத்தி.
ஏய் என்ன பஸ்ல டிக்கெட்டா எடுக்கிற? கைய மட்டும் நீட்டுற? ஹலோ, ஏதோ மாட்டுக்கு தண்ணி கட்டுற மாதிரி வச்சுட்டு போற? ஏன் அத நீ எடுத்து குடிக்க மாட்டியா? வேணும்னா எடுத்து குடி, இல்லனா எந்திரிச்சு போ. ஓ அப்படியா? இப்போ நீ அதை எடுத்து என் கையில குடுக்கறியா இல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா? சார் சார் ஏய் இரு தரேன். இந்தா. இரு அந்த பயம் இருக்கட்டும். என்ன அன்னைக்கு வீட்ல பலத்தடி போல? ஏன் உனக்கும் அதே மாதிரி வேணுமா? நாளா யாருகிட்டயும் அடி வாங்க மாட்டோமா. என்கிட்ட வாங்குவ, வெயிட் பண்ணு. பார்க்கலாம். ஏய் சிப்படா. ஏச்சி போடி. ஒரு போட்டோவை எதுக்கு சார் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? ஓ 2 பேர் ரிலேட்டிவ்ல அதான் வச்சிருக்காரு. என்ன தம்பி போட்டோவை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல சார், போட்டோல பாக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா தான் இருக்காங்க. ஆனா நேர்ல அப்படி இல்ல, அதான் பார்த்தேன். தம்பி சில பேரு போட்டோல பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்கப்பா. இவங்கள பார்க்கும்போது உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. நேர்ல பார்த்தாலும் இவங்க மேட் ஃபார் ஈச் அதரா தான் இருக்காங்க. ஆனா எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வாழணும்? இந்த போட்டோ உங்க வீட்ல இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு நெருங்கின சொந்தம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பெரியவங்க நீங்களா சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள சேர்த்து வச்சிருக்கலாமே சார். ஏன் நீங்க யாருமே ஸ்டெப் எடுக்கலையா? என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ போறாங்களா? ஏன்? என்ன சார் ஏன்னு கேக்குறீங்க? சார் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களா? தம்பி கொஞ்சம் வாப்பா. என்ன தம்பி சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? எப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க? சார் முதல்ல நம்ம மீட் பண்ணோம்ல, அன்னைக்கு நான் வந்ததே அவங்க 2 பேரோட டிவோர்ஸ் அப்ளை பண்ண பேப்பர் வாங்கிட்டு போறதுக்கு தான் சார் வந்தேன். அவங்க கேஸ் எடுத்து நடத்துறதே நான் தான் சார். சார் நீங்க ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க டைவர்ஸ் வாங்கி தர போறேன்னு சொல்றது என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் தம்பி. சார் அழாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏங்க எங்க யாரையும் காணோம்? எங்க போயிட்டாங்க? தம்பி இத வேற எதுவும் செய்ய முடியாதப்பா. இல்ல சார், அவங்க ஆல்ரெடி கோர்ட்ல ஹியரிங் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வேண்டியதா சார் மிச்சம். ஏன்பா இதுக்கு என் பொண்ணு சேர்ந்து தான் சம்மதிச்சாளா? 2 பேரும் மியூச்சுவலா ஒத்துக்கிட்டு தான் சார் கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ் சார் அழாதீங்க சார். உங்களை இப்படி பார்க்க வரும்போது சங்கடமா இருக்கு சார். தயவு செஞ்சு அழுவாதீங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அழுவாதீங்க சார், ப்ளீஸ் சார். என்னங்க இங்கதான் இருக்கீங்களா? தம்பி உங்களுக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா வேணுமா இல்ல குருமா வேணுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி. என்னங்க நீங்க என்ன அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பிக்கு நம்ம வீட்டை அப்படியே சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். சரி.
தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்க போறதே தெரியாம எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கா பாத்தீங்களா? அவ கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் தம்பி? பாவம் தம்பி, என் பொண்ணு அவ அக்காக்காக தன் வாழ்க்கையே பணயம் வச்சா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியோ நல்லா இருக்கான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வரான்னு நினைக்கும் போது என்னால தாய்க்க முடியலப்பா. சார் சாரி சார், என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ? என்ன தம்பி பண்ணுவேன்? உங்ககிட்ட கேஸ கொடுத்தாங்க, நீ எடுத்து நடத்துற. சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்க பெரியவங்க யார்கிட்டயுமே கலந்து பேசிக்காம அவங்களா முடிவெடுத்து கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் யார்கிட்டயும் பேசியது நடக்க போறதில்ல சார். கோர்ட்ல ஹியரிங் முடிஞ்சிருச்சு, இனிமே ஸ்ட்ரைட்டா டிவோர்ஸ் தான் சார். நான் இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது. சாரி சார், நான் கிளம்புறேன். கொண்டாயா கொளுத்தியா? இந்த அப்படி கொளுத்து கொளுத்து, சீக்கிரம் கொளுத்து. ஏமா வேலை பார்க்குற நேரமா அது? சீக்கிரம் வா, டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். எல்லாரும் வாங்க. வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாரும் வாங்க. மார்னிங் மேடம். ஊருக்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, பேய் கண்ணு, முண்டை கண்ணு, கரிச்சு கொட்டும் எல்லா கண்ணும் கண்டபடி போகணும். காடுங்காடு செழிக்கணும். நிப்பாட்டியா? என்ன அதெல்லாம்? பாஸ் திருஷ்டி, பாஸ் திருஷ்டி. ஓ, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, எடுத்துட்டு போய. பாஸ் நீங்க எதான் வேணும்னு சொல்லிருக்கீங்க? மேடம் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திருஷ்டி தான் பாஸ், திருஷ்டி. யோ, இதெல்லாம் ஸ்டூபிட் ஐடியாயா? எதுவா ஸ்டூபிட் ஐடியா? திருஷ்டி புடிமாத. திருஷ்டின்றது உலகம் முழுவதும் இருக்கு. இங்கிலாந்துக்காரன் வீட்டு வாசல்ல லாடத்தை கட்டி தொங்க விடுறதும், அரபு நாட்டுக்காரன் வெங்காயத்தை துணியில கட்டி தொங்க விடுறதும் திருஷ்டி தான் பாஸ், திருஷ்டி தான் பாஸ். கொண்டாமா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? பாஸ் நீங்க ரெண்டு பேரும் நல்ல பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க பாஸ். அத பார்த்தே பல பேர் வயிறு எறிவாங்க பாஸ். ஏன்னா மனுஷனோட கண்ணுக்கு அந்த அளவுக்கு எரிக்கிற சக்தி இருக்கு பாஸ், எரிக்கிற சக்தி இருக்கு. அதெல்லாம் கழிக்கணும்னா சுத்தி போட்டாதான் பாஸ் சரியா போகும், சரியா போகும். யோ மாமா விடுங்க மாமா, அவங்க ஏதோ பாசத்துல பண்ணணும்னு நினைக்கிறாங்க, செய்யிட்டு விடுங்க. சரி சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா தயவு செஞ்சு ஆபீஸ நேரம் அடிச்சிடாத. அட போங்க பாஸ். ஆயுத பூஜை கொண்டாடுறோம்ல, அப்ப கம்ப்யூட்டர்ல இருந்து கரண்ட் பாக்ஸ் வரைக்கும் சுத்தி போடுறோம்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? பாத்தியா உன்னை எதோட கம்பேர் பண்றேன்னு? நீ ஆபீஸ்க்கு வரலன்னு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. தலையெழுத்து. பாசமா அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல. உண்மையிலேயே உங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான் அப்படி சொன்னேன். ஏ செந்தில் இங்க வா. இந்தா இத நடு ரோட்ல போட்டு உடைச்சிரு. ரஜினிகாந்த் பாஷா படத்துல தலையில அடிச்சு சதற விடுவார்ல, அந்த மாதிரி சதறணும். அப்பதான் சக்தி மேடத்து மேல இருக்கிற டிஸ்டி எல்லாம் கழியும். ஓகேவா? ஓகே பண்ணிடுறேன். ஏய் இங்க வா. உன் மேல சந்தேகமா இருக்கு. எப்படியும் உன் பொண்டாட்டிட்ட குடுக்க மதியம் கூட்டுக்கு பார்சல் பண்ணிடுவ. இத நீ உடைக்கிறத என் ரெண்டு கண்ணால பாக்கணும். வா வா. மேடம் எப்படி சீக்கிரம் போ. மேடம் நாங்க விஷயம் கேள்விப்பட்டதும் அப்படியே ஷாக் ஆயிட்டோம் மேடம். எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். ஆனா நீங்களே நேர்ல வரீங்கன்னு ரன்பீர் சொன்னாரு. அப்புறம் தான் சந்தோஷமா இருந்தது மேடம். மேடம் எதுக்கு மேடம் இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்றீங்க? பேசாம வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே மேடம்? இல்ல அனிதா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டாலும் இருக்கிற எல்லா வேலையும் கெட்டுடும். ஏற்கனவே நான் அடிக்கடி லீவ் போட்டு வச்சிருக்கேன். அதனால இனிமே லீவ் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் ஆபீஸ்க்கே வந்திருக்கேன். மேடம் எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல பாம்ப கையில பிடிச்சீங்கல்ல, அப்ப உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு மேடம்? கொடலாம் கைக்கு என்ன சமாளிச்சு போமா அந்த பக்கம். ஒரு சாதனையை செஞ்சிடக்கூடாது. உடனே அதை எப்படி செஞ்சீங்க? அதை செய்யும் போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சீங்க? 1008 கேள்வி கேட்க வேண்டியது. அதை அனுபவிக்கும் போது தெரிஞ்சுக்கோ. இல்லன்னா புத்துல பாலுக்கு பதிலா பால் டைனை ஊத்திரு. அப்ப பாம்பு சீரிட்டு வரும். அப்படியே கையில பிடிச்சுக்கோ.
அப்ப தெரியும் மேடம் பாம்பை கையில பிடிக்கும் போது என்ன மனநிலையில இருந்தாங்கன்னு. ஒருவேளை பாம்பு கொத்திட்டா? செத்துருன்ற உனக்கு பதிலா நல்ல ஃபிகரா பார்த்து ஆபீஸ்ல சேர்த்துக்கிறோம். ரன்பீர், சாரி மேடம். மேடம், உங்க வீட்ல எப்படி மேடம் பாம்பு வந்தது? அதுவும் நீங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவ்வளவு தூரம் எப்படி மேடம் அது ஏறி வரும்? வந்திருக்கே. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் மேடம். ஆமா மேடம், உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் தாசிதான் மேடம். என்னதான் ஆம்பளைங்க நாங்க பாம்பை தைரியமா அடிச்சாலும் கையால தூக்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆனா நீங்க பாம்பை கையால பிடிச்சி சாதனை பண்ணிட்டீங்க மேடம். ஏன் மேடம் உங்களுக்கு பயமாவே இல்லையா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஆபத்துனா அங்க பயத்துக்கு இடமே இருக்காது ரன்பீர். என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப பாம்பு கடிக்க வந்தது அவரைத்தான். அவர்தானா? சிவாபாசியா? ஆமா ரன்பீர். அந்த நேரத்துல அவரை காப்பாத்தணும்னு தோணுச்சே தவிர அது பாம்பா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல போய் எடுக்க அது பட்னி என் கையில போட்டுருச்சு. மேடம் உண்மையிலேயே சிவாபாஸ்க்கு நீங்க கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம் தான் மேடம். இல்ல ரன்பீர், எனக்கு அவர் கிடைச்சதுதான் அதிர்ஷ்டம். அவரை நான் காப்பாத்தினதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்தான் என்னை காப்பாத்தினாரு. பாம்பு கடிச்சதுனால ஒரு நைட்டு முழுக்க தூங்குனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாலயும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னை காப்பாத்துறதுக்காக அவர் எவ்வளவு போராடினாரு தெரியுமா? அப்போ அவருக்கு என் மேல இருந்த பாசத்தை பார்த்த ரன்பீர். எனக்காக அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. என்ன அவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிட்டாரு. ஏய் சக்தி, என்ன நீ? பாஸ் முதல்ல கைய கொடுங்க பாஸ். எதுக்கு? அட கைய கொடுங்க பாஸ். யோ. பாஸ் நான் உங்களை என்னமோ நினைச்சேன் பாஸ். ஆனா நீங்க பெரிய பாசக்காரன் நிரூபிச்சிட்டீங்க பாஸ். யோ விடியா. சரி சரி, பேசிட்டே இருந்தா பேசிட்டு தான் இருப்பீங்க. போங்க போய் எல்லாம் வேலையை பாருங்க. போய் வேலையை பாரு போ. ஏய் சக்தி, நைட் எல்லாம் தூங்காம இருந்திருக்க. இப்படியே நின்னுட்டு இருந்தேன்னா உடம்பு ஸ்ட்ரெயின் ஆகாது? அதான பார்த்தேன் பாஸ். நீங்க எங்களை வேலை செய்ய சொல்றதுக்கு வரல, சக்தி மேடம் ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு தானே வந்தீங்க. யோ போய் 11 o'clock மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. மீட்டிங் நான் பாத்துக்கிறேன் பாஸ். நீங்க உங்க மீட்டிங் பாத்துக்கங்க மேடம். போயா. ஏய் எதுக்கு ராத்திரி நடந்ததெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க? மாமா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒரு ரோபோ மாதிரி தான் பாக்குறாங்க மாமா. ஆனா எனக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு நல்லவருன்னு. அது வெளி உலகத்துக்கு காட்டதான் நான் சொன்னேன். ஒரு பொண்டாட்டியா என் கடமையை தான் மாமா செஞ்சேன். சக்தி, உடம்ப ரொம்ப அலட்டிக்காத. ரிலாக்ஸா உட்காந்து சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பாரு. சரிங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கம் இன். சார், இந்த ஃபைலை நான் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். நீங்க ஒரு தடவை பார்த்து சைன் பண்ணிட்டா போதும். கொடுங்க. சக்தி, என்ன உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. சாப்பிட்டியா? இல்ல. லஞ்ச் பிரேக்ல உன்கிட்ட பேசணும், அப்புறமா வா. சரி சரி ஓகே. கங்கா. சார். ஏன் அவ்வளவு பதட்டப்படுறீங்க? பொறுமையா இருங்க. பதற காரியம் சதறும் தெரியாத உங்களுக்கு? சாரி சார். சார், அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அங்கிள் வாங்க அங்கிள். அப்பா உட்காருங்க அங்கிள். பரவாயில்ல மாப்பிள்ள. சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்?